நான் தான் அப்போவே சொன்னேன்ல மாமா, அந்த ஓடுகாலையை நம்பாதுன்னு. எவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கா பத்தியா? எப்படியோம்மா நம்ம ஆளுங்க மூஞ்சில் முழிக்கிறது? நம்ம மானமே போச்சு மாமா. அப்பா, அந்த 2 நாய்ங்களும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் ஓடி போயிருக்கோங்க. அந்த 2 பேரையும் வெட்டி சாச்சிட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன். டேய், அந்த கேடு கெட்டவன் என் புள்ளைய கூட்டு போனதுக்கு அவன் என்னடா பண்ணுவா? அவனை வெட்டி சாச்சிட்டு என் புள்ளைய கூட்டு வாடா. விட மாட்டாங்க்கா. அவன் இந்த உலகத்துல எங்க போனாலும் அவனை வெட்டி போட்டு நம்ம பொண்ணை தூக்கி வர விட மாட்டாங்க்கா. நான் மாமா அமைதியா இருக்க. நாளைக்கு நம்ம ஆளுங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இது நமக்காக இல்லைனாலும் நம்ம இனத்துக்காக பண்ணி தான் ஆகணும். டேய் குணா, வாடா போலாம். தோப்பிலே கட்டி வைங்க. என்ன பிடிச்சிட்டாங்கண்ணே? பங்காளி, நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிடு. அவன் எங்க இருந்தாலும் போடணும். அவனை போடுறோம் சரி, அவளை என்ன பண்ணலாம்? பங்காளி, அவன் நம்ம பொண்ணுடா. நம்ம பொண்ணா? பங்காளி, எப்போ அவள் வேற ஒருத்தன் கூட ஓடி போனாலும் அவன் நம்ம பொண்ணு இல்லை பங்காளி. அப்படிப்பட்ட ஓடுகாலி நம்ம ஜாதிக்கே வேணாம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், நாளை பின்ன நம்ம ஜாதி பொண்ணுங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயமே போயிடும். இதை நீ நம்ம ஜாதிக்காக பண்ணு, நம்ம பயலுக்கு ஒன்று தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. பங்காளி, நம்ம இனத்துக்குன்னா உசுரையும் கொடுப்பேன். அதே நம்ம இனத்துக்கு ஒரு ரசிகன்னா உசுரையும் எடுப்பேன். அதுங்களை பிடிச்சாச்சு பங்காளி. நம்ம பசங்க தோப்புல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்க? அவனை வெட்டினா தான் வெறியடங்க மாமா. குணா, அவன் நம்ம தோப்புல தான் இருக்கான். நீ செய் குணா, நான் இருக்கேன். நம்ம இனம் கூட இருக்கும். டேய், வண்டி எடுங்கடா. மாமா, மாமா விட்டுருங்க மாமா, உங்க காலில் கூட உழுற மாமா. மாமா எங்களை விட்டுருங்க மாமா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த நாய் கூட போயிருப்பேன். என்ன மாமா பேசிட்டு இருக்க? டேய், கத்தியா போடுறா. அன்னைக்கு ஜாதி தான் முக்கியம்னு ஒன்றும் பேசாமல் இருந்துட்டேன். என் ஜாதி வரியால் என் குடும்பத்தையே தொலைச்சிட்டு தனி மரமாக நிற்கிறேன். ஜாதி தான் முக்கியம்னு நினைக்கும் போது கூட என் கூட 100 பேர் இருந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. மனசில் பாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தினமும் இந்த கோயிலுக்கு வந்து கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். நான் மட்டும் ஜாதி வரியெல்லாம் வந்துட்டு இருந்தா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருப்பேன். சந்தோஷம் நிம்மதி எல்லாம் ஜாதியில் தான் இருக்குன்னு தப்பாக நினச்சிருந்தேன். அது ஜாதியில் இல்லை, எல்லாமே என் குடும்பத்தில் தான் இருந்துச்சு. தனிமை நரகத்தை விட கொடுமையானது. அது யாருக்குமே வரக்கூடாது.